ரியோ ஒலிம்பிக்கில் 5000 மீட்டர் தூர ஓட்டத்தில் கலந்து கொண்ட அமெரிக்க வீராங்கனை காயம் அடைந்த பின்னரும் பந்தய தூரத்தை கஷ்டப்பட்டு கடந்தது அங்கிருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ரியோவில் செவ்வாயன்று பெண்களுக்கான 5000 மீட்டர் தூர ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதன் இரண்டாவது அரையிறுதியில் அமெரிக்காவின் அபேடி அகோஸ்டினோ, நியூசிலாந்தின் நிக்கி ஹம்ப்ளின் ஆகியோர் கலந்து கொண்டனர். போட்டியில் மும்முரமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இருவரும் திடீரென எதிர்பாராத விதமாக மோதிக்கொண்டனர். இதில் அமெரிக்க வீராங்கனையின் கணுக்காலில் காயம் ஏற்பட்டதால் மனமுடைந்த நியூசிலாந்து வீராங்கனை அவரை அருகில் சென்று நலம் விசாரித்தார். போட்டியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்றார். ஆனால் அமெரிக்க வீராங்கனை அதற்கு மறுத்துவிட்டு மீண்டும் எழுந்து ஓடினார். ஆனால் சில மீட்டர் தூரம் சென்றதும் மீண்டும் கீழே விழுந்தார். இறுதியில் தன் மன வலிமையால் ஒரு வழியாக 5000 மீட்டரை கடந்தார் டி அகோஸ்டினோ. நியூசிலாந்து வீராங்கனை 15வது நபராக வந்து அமெரிக்க வீராங்கனைக்காக காத்திருந்தார். 16வதாக வந்த அவரை கட்டிப்பிடித்து தனது ஆறுதல் மற்றும் வருத்தத்தை தெரிவித்தார். இந்த சம்பவம் அங்கிருந்த பார்வையாளர்களை நெகிழ்ச்சியடைய செய்தது.